அடுத்த வரியை சொன்னீங்கன்னா பதிலுங்க. கல்லாய் போன மனிதர்களாலே. ஒரு ஒரு கோவில் ஒன்று இருக்குது. ஒரு தேசத்தினுடைய ராஜா அதை வணங்காமல், அதிகாலை பொழுதில் வந்து வணங்காமல் எந்த வேலையும் செய்ய மாட்டார். அப்படி சூழ்நிலையில் காலையில் வணங்க போயிட்டார். வணங்குறப்ப கோயிலில் போய் இப்போ 10 பேர் 15 பேர் வரிசையில் நிற்கிறேன்னு வைங்க. சாமி எனக்கு அதை கொடு இதை கொடு, என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் பிள்ளை அந்த ஓடி போகிற மாதிரி இருக்குது, காதலிக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்கணும்னு வேண்டுவோமா? எங்கே வேண்டுவோம்? உதடு கூட அசையாமல் வேண்டுவோம். இந்த வார்த்தைகள்லாம் உதடு கூட அசையாது, அல்லது உதடு மட்டும் அசையும் வேண்டிகிட்டு இருப்பீங்க. பக்கத்தில் இருக்கவனுக்கு கேட்கக்கூடாது நம்ம பிரச்சனை. இப்படி நேரத்தில் ஒரு 10 அடி தூரத்தில் கடவுள் வச்சிருக்கிறான். 10 அடி தூரத்தில் இருக்குதுங்க. நான் நின்று இருக்கிறதுக்கும் அது என்ன கருவறைக்குள்ளே அந்த தீபத்தில் தான் கடவுளோட முகத்தை எனக்கு தெரியுது. இவ்வளோ தூரத்தில் இருக்கிற கடவுள் பக்கத்தில் கேட்காத சொல் கடவுளுக்கு எப்படி கேட்கும்? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ கடவுள் எங்கே இருக்கான்? மனசுக்குள்ளே தானே இருக்கான், நமக்குள்ளே தான் இருக்கான், ஏன்குள்ளே தான் இருக்கான். என்னோட வேண்டுதலை கேட்பான். அப்படித்தானே ஒவ்வொருத்தவங்க உடம்புக்குள்ளேயும் கடவுள் இருக்கார். நான் உங்களுக்கு பார்த்து வணக்கம் சொல்கிறேன்னா இந்த உருவத்துக்கு அல்ல, செல்வாக்கு இல்லை, சித்ராக்கு இல்லை, சேட்டனுக்கு இல்லை, உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு, கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நாங்கள் இராணுவத்தில் பணி செய்யும்போது அப்போ தான் அதோட தீவிரத்தை தெரிஞ்சது எனக்கு. ராம் ஜிக்கு ஒருத்தர் முன்னாடி வந்தார்னு என்ன சொல்லுவோம்? இங்கே எப்படி சொல்கிறோம்ல வணக்கம், அங்கே இந்த வணக்கம்ல, நாங்கள் யூனிஃபார்மில் இருப்போம். ராம் ஜிக்கு ஜெய் ஸ்ரீராம். என்ன அதிகாரி வந்துட்டான், ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ஹிந்த். இந்த 2 வார்த்தையை தவிர வேறு வார்த்தைகள் வணக்கத்துக்கு இல்லை. நமஸ்காரம், ஸ்தோத்திரம், வேறு என்னென்னமோலாம் இருக்கு இல்லையா, அதில் எதுவுமே கிடையாது. ஜெய்ஹிந்த் சார், தேசத்தை உயர்த்துறது. ஜெய்ஹிந்த் சார். ராம்ஜி கொஞ்சம் கீழே இருக்க, அதுக்கு அடுத்து ஜேசிஓஸ், ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர்ஸ், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஓஆர்ஸ் எல்லாம் நான் சக நண்பர்களை பார்க்கும்போது கூட வடாமப்பில் அப்படின்னு கைத்தட்டோம்ல, ஏய் சாலா ராம் அப்படிமா. வணக்கம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம்லே அவன் கொடுக்கல. அப்போ ராம் யாருக்கு சொன்னான்? கடவுளுக்கு சொன்னான். அந்த கடவுள் எங்கே இருக்கிறதா சொன்னான்? நமக்குள்ளே இருக்கிறதுக்காக சொன்னான். நாம் நாளைக்கு இருந்து இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோமா? எழுந்த உடனே சொன்னால் போது, வேற ஒன்றும் இல்லை. எழுந்த உடனே ஒருத்தரை பார்க்குறோம், பக்கத்து படுக்கையில் முழிச்சிட்டாரு, அவரை பார்க்குறோம். நண்பா, என்னது ஒரு சிரிப்போட நண்பா, நம்ம பாசை வணக்கம் தானே வரும். நண்பா வணக்கம், சகோதரி வணக்கம். நான் யாரையாவது போடா சொல்லிக்க பார்த்துருக்கீங்களா? ஏன் சொல்லலை? நான் ரொம்ப கோபக்காரனுங்க. கைக்கு கோபம் வரும்போது கைக்கு எது கிடைக்குதோ எடுத்து தூக்கி விசிறி அடித்து உடச்சிருவேங்க. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம். என்ன தாயி, என்ன சகோதரி, என்ன சித்ரா, என்ன லதா, இதை தவிர என்னைக்காவது வேறு வார்த்தையை பேசியிருக்கோமா? என் பிள்ளைய கூட எங்கள் வாடி அப்படின்னு கூப்பிட்ருவேன். வீட்டில் வந்து வெளியில் வந்தோடனே எப்படியா மாறும் அந்த வார்த்தைகள்? மரியாதைக்குரிய வார்த்தைகளாக இருக்கும். நான் உங்களை மதிக்கணுன்ட்டு இருக்கா? கடைநிலையில் இங்கே சின்ன பையன்தான் கோபி. டேய் கோபி அப்படியா கூப்பிட்டேன். கோபி இங்கே வாயா, ஜெகன் இங்கே வாசாமி. பணிவு இருக்கிற இடத்துல தான் அந்த தெய்வம் இருக்கும். அமைதி இருக்கிற இடத்துல தான் தெய்வம் இருக்கும். சமாதானம் இல்லாமல் கூச்சலும் ஒரு மாதிரியான குழப்பங்களும் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டான். புரிஞ்சதுங்களா?
சரி, கடவுள் ஏன் கல்லானான்? திரும்ப அதே சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அப்போ அந்த ராஜா போய் வணங்காமல் எந்த வேலையும் செய்ய மாட்டார். அவர் கோயிலுக்கு போகிறாரு. அதுக்கு முன்னதாகவே ஒரு வைர வியாபாரி வந்துட்டு போயிட்டார். கடல் கடந்து வியாபாரத்துக்கு செய்கிறதுக்கான தன்னுடைய பொருள்களை வச்சு இறைவன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாரு. அதில் ஒரு வைரம் மிஸ் ஆயிடுச்சு, விட்டுட்டார் அவர். அடுத்து ராஜா வர்றாரு. அதுக்கடுத்து ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கவன் வரியன், உணவுக்கு கூட இல்லை. அவன் ஓடி வந்து கடவுளை ரொம்ப கெஞ்சி கேட்குறான், கடவுளே என் பிள்ளைய பசி பட்னியில் வாடுது, ஒரு நேரம் சோத்துக்கு கூட வழி இல்லையே, எனக்கு ஏதாவது வழி கொடு அப்படின்னு வேண்டுறான். வேண்டிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எந்திரிச்சு போகலாம்னு உட்காடுறான் ஒரு தூணுக்கிட்ட. அங்கே ஒரு வைரம் மின்னுது. என்னங்க? வைரம் மின்னுது. அவன் திருடலைங்க, கிடைச்ச பொருளை எடுத்துட்டாங்க. ஆஹா, கடவுள்கிட்ட வேண்டுனோடையே நமக்கு கொடுத்துட்டாரே அப்படின்னு நினச்சி அதை எடுத்துகிட்டு போய் அதை விற்பனை பண்ணி தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போகிறான். முதல்ல உணவுகள் எல்லாம் வாங்கிட்டு போகிறான். சரிங்களா? மீண்டும் அந்த வைர வியாபாரி அங்கே போய் கவுண்ட் பண்ணும் போது ஒன்று குறைஞ்சிருச்சு. எங்கடா இறக்கி வச்சோம்னு யோசிச்சுட்டு கோயிலுக்கு ஓடியாரான். கோயிலுக்கு ஓடி வர்றான், கேட்குறான். அன்னைக்குன்னு பார்த்து அந்த கல் என்ன பண்ணிருச்சு, சிலை சாமி என்ன பண்ணிருச்சு, இந்த பூஜாரி கேட்குறான் சாமிக்கிட்ட, சாமி சாமி டெய்லி நின்றுக்கிட்டே இருக்கீங்களே, கொஞ்ச நேரமாவது ஓய்வு எடுங்களேன், உங்கள் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்ட்டு இவனை சிலையாக்கிட்டு சிலை அமைதியாக ஓய்வுக்கு போயிடுச்சு. அப்போ அந்த வைர வியாபாரி ஓடி வர்றான். இங்கே விட்டுட்டு போனேன், நான் ஒரு வைரத்தை மிஸ் பண்ணிட்டேன், இங்கே தான் வந்தேன், வச்சுட்டு போனேன், பூசாரிக்கிட்ட கேட்குறான். நான் பார்க்கல அதை. இப்போ பூசாரி பார்த்தான்ல கடவுளாக இருக்கும், கடவுளுக்கு தெரிஞ்சிச்சு இந்த வைரத்தை யார் எடுத்தாங்க. ஆனால் கடவுள் சொல்லலை. பாருங்கள், ஒருத்தன் கேட்டதுக்கு கடவுள் கொடுத்தாரு, இன்னொருத்தன் வந்து தொலைச்சவன் வந்து நான் தொலைச்சிட்டேன்னு சொல்கிறான், அவனுக்கு உரிய பொருளை கிடைக்கல. அவனுக்கு ரெண்டு இடத்துலையும் கடவுள் பேசாமல் தான் இருந்தார். அவன் எடுத்துகிட்டு போகும்போதும் இன்னொருத்தன் பொருள்றா அதை எடுக்காதரான்னு சொல்லலை, வேண்டினதுக்காக கொடுத்ததா அவன் நினச்சி எடுத்துகிட்டு போயிட்டான். இன்னொருத்தன் தொலைச்சவன் வந்து கேட்கும்போதும் அவன் அங்கே எடுத்துகிட்டு போயிருக்கான்டா, அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலை. நீதிமன்றத்துக்கு போகுது, மன்னர்கிட்ட போகுது. மன்னரும் கோயிலுக்கு வந்துட்டு போனார்ல, மன்னர் மேலேயும் இங்கே சந்தேகம் இருக்குது. இருந்தாலும் அந்த சந்தேகத்தை வெளிப்படுத்தாமல் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு அடுத்து போனது இவன் மட்டும்தான், இவன் தான் எடுத்திருக்கணும் அப்படின்றான். இப்போ சாட்சியாக யார் வரணும்? பூசாரிங்கிற கடவுள் வரணும். என்னங்க? அவர் வந்து சொன்னாராம். எவர் வந்து சொன்னார்? பூசாரினால் வாயை மூடிட்டு இருக்க முடியல, கடவுள் கல்லாக இருந்துட்டு பேசாமல் தானே பார்த்துட்டு இருந்தார். அவர் மாதிரி இந்த பூசாரி இருக்க முடியல, வந்து சாட்சியை சொல்லிட்டான். ஆமாம் ஆமாம், இவன் தான் எடுத்துகிட்டு போனான், நான் பார்த்தேன் அப்படின்ட்டான். அப்படியே வந்து அன்னைக்கு சாயந்தரம் இவங்க ரிலீவ் ஆகுறாங்க. கடவுள் பூசாரியாக மாறணும், பூசாரி உண்மையான கடவுளுக்கு போகணும். டேய், ஏன் நான் அமைதியாக இருக்கேன், நின்றுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ தெரியுதாடா? ஓடி போய் ஒன்று பார்த்ததை போய் சாட்சி சொல்லிட்டு வந்தேன் இல்லைடா, அவனுடைய கர்ம வினை அவனுக்கு கிடைக்கணுன்னு தான்றா நான் கொடுத்தேன். இவன் செல்வந்தன் தான்றா, இதை மிஸ் பண்ணதுனால ஒன்றும் பெரிய குற்றம் இல்லையாடா. போய் அவன் தேடி எடுத்த பொருளை போய் களவு ஆளின்னு சொல்லி குற்றம் சாட்டி நீதி கொடுத்துட்டிங்களாடா. இப்போ புரிஞ்சுங்களா கடவுள் ஏன் கல்லாக இருக்கான்னு? நல்லவனும் போய் மன்றாடுறான், கெட்டவனும் போய் மன்றாடுறான், ஆனால் கர்ம வினைப்படி எப்போ கிடைக்கணுமோ அதை கொடுத்துட்டார். அவர் பேசாமல் தான் இருப்பார். கடவுளுக்கு கண் இல்லையா, நான் அவ்வளோ தானம் செஞ்சுருக்கேன், இவ்வளோ தானம் செஞ்சுருக்கேன், இவ்வளோ தர்மம் பண்ணியிருக்கேன், எனக்கு போய் இப்படியா கேட்போம்ல. இதெல்லாம் கர்மாவில் நடக்குது, கடவுளும் கர்மாவும். இந்த சப்ஜெக்ட் என்னதுங்க? கடவுளும் கர்மாவும். கடவுள் ஏன் அமைதியாக இருக்கார்? அந்த அமைதி ஏன் என்கிட்ட இல்லாமல் போச்சு? இதில் யாருக்காவது குழப்பம் இருக்கா? நான் சொன்னது